பவித்ராணாம் பவித்ரையோ மங்களானாஞ்ச மங்களம் தெய்வதம் தெய்வதானாஞ்ச பூதானாம் யோ அவ்யய பிதா அப்படிங்கிறதாக சுவாமியை பற்றி பவித்ராணாம் பவித்ரம். இந்த தேசமே ஒரு பவித்திரமான தேசம். ரிஷிகள்லாம் வசித்த இடம், சுவாமி அவதாரம் பண்ணி சஞ்சாரம் பண்ண இடம், பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு சொல்லி இந்த சுவாமி வேற வேறு ரூபத்தில் வரார். அவர் சஞ்சாரம் பண்ண இடம் இந்த பாரத பூமி. இந்த பவித்திரமான தேசத்தில் பவித்திரமான காரியக்கிரமங்கள் நடக்கணும். அதுக்காக ஏற்பட்டது தான் இந்த சனாதன தர்மம். இப்போ பவித்திரம்னு சொன்னால் இந்த கையில் போட்டுக்கிற பவித்திரம் ஒன்று தான் தெரிஞ்சிருக்கு, பிரபலமாக தெரிஞ்சுக்க. அந்த தர்ப கூட எப்படி எடுக்கணுங்கிறதெல்லாம் இருக்குது. அது இஷ்டத்துக்கு பறிக்கிற சமாச்சாரம் இல்லை. குஷ அமாவாஸ்யான் இருக்கு. அந்த அமாவாசை அன்னைக்கு போய் இன்னென்ன மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த மாதிரி அமாவாசையில் எடுத்தால் நிர்மால்ய தோஷம் இல்லை, ஒரு வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கு. எல்லாத்தையும் மரம், செடி, கொடி, மனுஷா, பசு, பட்சி எல்லாத்தனுடைய ஹிதத்தையும் மனசில் வச்சுண்டு வளர்த்த தர்மம் இந்த சனாதன தர்மம். அது பஞ்சாங்கத்தில் இந்த குஷ அமாவாஸ்யான்னு போட்டிருக்காப்ப. அதனால் இந்த தர்மம் எல்லாரையும் வளர்க்கறது, எல்லாராலையும் அனுசரிக்கப்படுறது, எல்லாராலையும் வளர்க்கப்படுறது இந்த தர்மம். இந்த தர்மம் வளரணும்னா எல்லா சமூகத்தினுடைய பங்களிப்பும் இருக்கணும். ஒரு சமூகத்தினால மாத்திரம் இந்த தர்மத்தை வளர்க்க முடியாது. ஒரு சமூகத்தை விட்டுட்டும் இந்த தர்மத்தை வளர்க்க முடியாது. அதனால எல்லோருக்காகவும் எல்லாத்தையும் சொல்லக்கூடியது, எல்லாருக்கும் அபிவிருத்தின்னு இப்போ சொல்கிறேன். எல்லாரையும் சேர்த்துண்ட அபிவிருத்தின்னு சொல்கிறேன். இன்க்ளூசிவ் குரோத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி புல்லுலேருந்து எல்லாத்தையும் வளர்க்கக்கூடிய தர்மம் இந்த தர்மம். புல்லை வளர்த்து கோக்ராசம் அப்படின்னு பேர். இந்த பசும் புல்லை கொடுக்கறது அது ஒரு தர்மம், ரொம்ப பெரிய தர்மம். அது நீங்கள் நிர்வாகம்னு பார்த்தா கூட டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் இந்த மாடுகள் மேயறதுக்காக ஏற்பட்ட பூமியை ரொம்பவும் ஜாக்கிரதையாக காப்பாற்றணுங்கிறது அவருடைய ஒரு விதிமுறையாக இருக்குது. கோச்சர பூமி, பொன்மான் வைந்த இதுன்னு பொன்மாய சஞ்சாரம் பண்ணது, அது ஒரு ஊர்னு இருக்குது, அது வேறு. பசுமாடு சஞ்சாரம் பண்ண வேண்டிய பூமியை பத்திரமாக காப்பாற்றணும்
அது ஒரு அப்படி தர்பையோ புல்லோ, புல்லை பற்றி ஆச்சாரியால் என்ன சொல்றான்னா, பிரியத்துக்கு உதாகரணம். ஒரு புல் கையில் வச்சுன்னு இருக்க, நல்ல பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய புல். அதை பார்த்தா பசுமாடு பக்கத்தில் வருதான். இவெல்லாம் சொல்கிறாளோ இல்லையோ, வேணுகானம் பண்ணால் எல்லாரும் வர, ஜந்துக்கள் எல்லாம் பக்கத்தில் வருது. பரஸ்பர விரோதமாக இருக்கக்கூடிய ஜந்துக்கள்லாம் கூட முனிகளுடைய ஆசிரமத்தில் சேர்ந்த மாதிரி சஞ்சாரம் பண்ணுறது, இப்படிலாம் சொல்கிற ஆச்சாரியால் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பசுமாடு இருக்குன்னா அந்த பசுமாடு இந்த பசுமையான புல்லை பார்த்து யார் வச்சுட்டு இருக்காளோ அவளை பார்க்கறது, நோக்கி பார்க்கறது, அவளை நோக்கி பார்க்கறது. ஹரித திருண பூர்ணபாணிம் உபலப்ய தம்பிரத்யபிமுகி பவந்தி. அபிமுகம்னா எதிர்நோக்கிறது. ஹரித திருணம், பச்சையான புல் யார் கையில் வச்சுட்டு இருக்காளோ அவளை எதிர்நோக்கிறது. தண்டோத்தியதகரம் பிரதி பலாயந்தே, கையில் கம்பு வச்சுருக்கான்னு பார்த்தாலே போகிறோம், தூரம் போயிடுறது. அந்த அளவுக்கு ஒரு சாத்விகமான தெய்வாம்சம் இருக்கக்கூடிய பிராணி இந்த பசுமாடு. அதாவது பிரியம், ஹிதம், அனுகூலம் அப்படின்னு ஒன்று இருந்தால் ஜனங்கள் அது பக்கம் வர, பசுக்களும் வருது, அதை காப்பாற்ற முடிகிறது, வளர்க்க முடிகிறது. அதனால் அபிப்பிராயம் இருந்தாலும் அதுக்கு அனுகூலமும் பண்ணித்தரணும். பாகவதா வளரணுங்கிற அபிப்பிராயத்தோடு அவளுக்கு வேணுங்கிற அனுகூலத்தையும் பண்ணி கொடுக்கும்போது இந்த பாகவத் சம்பிரதாயங்கிறது இன்னும் பிரச்சாரத்துக்கு வருது. அந்த மாதிரி நம்ம தர்மங்கிறது பல சாக்கைகளை உடையது. பல சாக்கைகள் இருக்குங்கிறதுனால பல வித்தியாசம் இருக்குன்னு நினச்சக்கூடாது. பல டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஒரு மரத்தில் பல கிளைகள் இருக்குது, எல்லாமே தேவை, அந்த மரத்துக்கு தேவை. அதனால் இவர் சொன்னார் சந்தியாவந்தனம் இதை பற்றிலாம் சாஸ்திர சம்பிரதாயத்தோடு சேர்ந்து வளரக்கூடிய சம்பிரதாயம் இது, பஜனை பத்ததி இது. கர்த்தவியம் நித்திய கர்மவத், நித்திய கர்மாவுக்கு பதிலாக இதை பண்ண சொல்லலை, நித்திய கர்மாவோட சேர்ந்து இந்த நாம சங்கீர்த்தனத்தை பண்ண சொல்லியிருக்கு. எத்தனை பண்ணினாலும் பக்தியோடு பண்ணுங்கோ, நாமாக்களை விட்டுடாதீங்கோ அப்படிங்கிறதுனால சந்தியாவந்தனத்தோடு சேர்ந்து பண்ண வேண்டியது இந்த நாம சங்கீர்த்தனம். ஆபத்காலமாக ஒன்றுமே பண்ண முடியாத நிலையிலையும் விஸ்தாரமாக கர்மானுஷ்டானங்களை பண்ண முடியாத நிலையிலையும் நமக்கு கை கொடுக்கறது நாம சங்கீர்த்தனங்கிறது தான் விசேஷமே ஒழிய நித்திய கர்மானுஷ்டானத்துக்கு பதிலாக இது இருக்குங்கிறதா இல்லை. அத்தனை பாராயணங்களோ, அத்தனை பூஜைகளோ, அத்தனை ஹோமங்களோ, அத்தனை தியானமோ பண்ணுறதுக்கு நமக்கு சௌகரியமோ சமயமோ இல்லை சரீர ஸ்திதியோ இடம் கொடுக்காத போது எந்த இதுலேயும் சுலபமாக பலன் கொடுக்கக்கூடியது இந்த நாம சங்கீர்த்தனம். இந்த நாம சங்கீர்த்தனத்தை எல்லா சமூகத்துக்காராலும் வேறு வேறு ரூபத்தில் பண்ணிட்டு வர, கிராமங்களில் பஜனை மடங்கள்னு சொல்லி பரவலாக கிருஷ்ணர் படம், ராமர் பட்டாபிஷேக படம், இந்த படங்கள்லாம் தஞ்சாவூர் படம்லாம் வச்சு பல கிராமங்கள்லேயும் பஜனை மடங்கள்னு சொல்லி நிறைய வேறு வேறு சமூகத்துக்காராலும் திருமணிட்டு அவள்லாம்
சம்பிரதாயமாக மார்கழி மாதத்தில் இப்போது ஒரு தீபத்தை வச்சுட்டு அதில் எல்லோருடைய பங்களிப்பும் இருக்கணுங்கிறதுக்காக 5 பைசாவோ 10 பைசாவோ என்ன இப்போ செல்லுபடியாகுமோ அந்த ரூபாயெல்லாம் போட்டு தீபம் பிரதட்சணம் பண்ணிட்டு இப்பவும் பஜனையை பல கிராமத்துலேயும் நடத்தின்னு வர. ரொம்ப வருஷம் முன்னாடி காஞ்சிபுரத்தில் பெரியவா நாளில் 1000 பஜனை கோஷ்டியோ நிறைய பேர் கிராமங்கள்லேருந்து வர சொல்லி ராஜவீதி பிரதட்சணத்துக்கு ஏற்பாடு பெரியவா இருக்கும்போது அது ஏற்பாடு பண்ணி 4 ராஜவீதியிலையும் நடந்திருக்கு. சில வருஷங்கள் அந்த மாதிரி உற்சவம் நடத்தியிருக்க. கலவையில் இருக்கும் பொழுது சில வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பஜனை கோஷ்டிகளுக்கு இந்த டோலக்கு இதெல்லாம் தாளம் இதெல்லாம் வாங்கி கொடுத்து கிராமத்து ஜனங்கள்லாம் பஜனை பண்ணுறதுக்காக இந்த பெரியவா உற்சாகப்படுத்தி நிறைய பேர் கிராமத்துக்காராக வந்து வாங்கிட்டு போனேன். ஆக இந்த பஜனை சம்பிரதாயங்கிறது பரவலாக பல கிராமங்கள்லேயும் இருந்து வரக்கூடிய ஒரு சம்பிரதாயம். வேறு ஆந்திராவிலையும் இது மாதிரி பஜனை எல்லாம் கூட பண்ணுற, வேறு வேறு ரூபத்தில் பண்ணிட்டு இருக்க. உஞ்சவிருத்தி நெல்லூரில் கூட பிட்சாடனாபூர்வக்க உஞ்சவிருத்தி அப்படின்னு சொல்லி இந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் இருக்கார், அவ குடும்பத்துக்கார அதை பண்ணுற தியாகராஜ உற்சவம் பண்ணுற. திருவிழாவில் உற்சவருத்தியோட வருஷா வருஷம் காரியக்கிரமம் பண்ணுற. அதாவது எப்படி வாழறது, பலவிதமான வாழ்க்கை, வியாபாரம் பண்ணி வாழறது ஒன்றும், அந்த சொதர்மங்கிறதுனால இந்த பூணலும் போது சொல்லாலே பௌதி பிட்சாந்தேகி அது சொல்லி இது பண்ணுற வியாபாரம் பண்ணுறது இதெல்லாம். அதில் கீழே விழுந்த தானியங்களை வச்சு அதை பொறுக்கி அதில் அதை சுத்தப்படுத்தி, அதாவது அறுவடை பண்ணி மிச்சம் மீதி என்ன இருக்கோ அதுலேருந்து கொஞ்சம் ஏதோ சேகரணம் பண்ணி அதை வச்சுட்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்துறது. அது மாதிரி உஞ்சவிருத்தி எதோ சொல்கிறார். ராஜாங்கிறவர் அவர் டேக்ஸ் வசூல் பண்ணுறது அது ஒன்று இருக்கு. சஷ்டாம்சம் உர்வியாயுவ ரட்சிதாயா, 6ல் ஒரு பங்கு காப்பாற்றப்பட்ட தேசத்தில், இதை வச்சுன்னு தேசத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக அதுக்காக அவருக்கு கொடுக்கறது. இந்த உஞ்சவிருத்திங்கிறது ரொம்பவும் ஒரு தபஸோடு சேர்ந்த ஒரு விருத்தி, ஆடம்பரமே இல்லாத ரொம்பவும் வினயத்தோடு சேர்ந்த ஒரு தியாகபூர்ணமான ஒரு விருத்தி. அது எல்லாருடைய பங்கும் சேரணும். பெரியவா அந்த நாளில் பிடியரசு திட்டம்னு ஆரம்பித்து எல்லாரையும் இந்த தர்ம விஸ்வாசம் வரணும், தர்மத்தில் ஸ்ரத்த வரணும், இந்த வைஸ்வதேவங்கிறதெல்லாம் பண்ண முடிகிறதோ முடியலையோ, பஞ்சயஜ்யம் அதில் வைஸ்வதேவங்கிறதெல்லாம் பண்ண முடிகிறதோ முடியலையோ எல்லாருக்கும் அந்த ஒரு சம்பந்தம் இருக்கணும், தார்மீக சிந்தனை இருக்கணுங்கிறதுக்காக பிடியரசு திட்டம்னு ஆரம்பித்து அந்த அரிசி எல்லாத்தையும் பாடசாலைகள், கோவில்கள், வேறு ஏதாவது ஆசிரமங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்காக அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு இன்னும் சில ஊரில் அது பண்ணிட்டு வர. இந்த பிடியரசு திட்டம் சில ஊர்களில் பண்ணிட்டு வர. அது சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் அரிசியை எடுத்து வச்சு கொஞ்சம் பருப்போ கொஞ்சம் காசு அந்த ஒரு அதிதி சத்காரமோ பிராமண போஜனமோ வேத பண்டிதாளுக்கு பண்ண வேண்டிய சத்காரமோ பண்ண முடியாத சூழ்நிலையில் அந்த தார்மீக சிந்தனை விட்டு போயிடக்கூடாது, கொஞ்சமாவது பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம தர்மம். கொஞ்சம் பண்ணணுங்கிறது இல்லை, கொஞ்சமாவது பண்ணணுன்ட்டு. ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணா பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேய பரதர்மோ பயாவஹ.
கொஞ்சமாவது நம்முடைய சுதர்மத்தை பண்ணணும். வேற ஏதோ விஷயத்தை நாம் பண்ணுறதை விட, வேற ஏதோ பாஷையை நாம் பேசுகிறத விட, வேற ஏதோ கலாச்சாரத்தில் நாம் இருக்கிறத விட, அது கலாச்சாரம்னு சொன்னால் அதுவும் இப்போ ஒரு யோஜனைக்கு வந்திருக்கு. கலாச்சாரம்னு சொன்னால் நாம் பண்ணுறதெல்லாம் கலாச்சாரமாக எப்படி என்னங்கிறது. அதான் கதி பிராதட்சிண்ய கிரமண மசனாத்யாகுதி விதி பிரணாம சம்வேஷா அப்படின்னு ஸ்லோகம் சொல்கிற. சுத்துறது தான் பிரதட்சிணம், தூங்கிறது தான் நமஸ்காரம், படுத்துக்கிறது தான் நமஸ்காரம். அது மாதிரி அந்த மாதிரி இது இல்லாமல் கலாச்சாரங்கிறது என்ன, அந்த கலாச்சாரத்தில் சம்பிரதாயம்னா என்ன, கலாச்சாரம்னா என்ன, அந்த கலாச்சாரங்கிறதும் மாறக்கூடியதா, எந்த அளவுக்கு மாறக்கூடியது, எந்த அளவுக்கு மாற்றக்கூடியது. சாத்தியம், சுலப சாத்தியம், இது கஷ்ட சாத்தியம், அசாத்தியம்னு இருக்கு பலவிதம். அதில் சிலது நாம் மாற்றக்கூடிய விஷயங்கள் இல்லை, சிலது அந்த நேரத்துக்காக மாற்றிக்கிறது. இப்போ உடம்பு முடியாத போது பஸ்ம ஸ்நானம், புரோட்சணம் பண்ணிக்கிறதுங்கிறது. முடிஞ்ச போது ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானம் பண்ண முடியாத போது தான் அதுவே வழிய எல்லா இடத்துலையும் அதையே உபயோகப்படுத்த முடியாது. உற்சர்க அபவாதம், எக்ஸம்ஷன், ரெகுலர் அப்படின்லாம் இருக்கு. அந்த மாதிரி இந்த கலாச்சாரத்தை பற்றி ஒரு தெளிவு தேவைப்படுறது வாழ்க்கை. நம்மளால் முடியலேங்கிறதுக்காக நாம் பண்ணுறதெல்லாம் கலாச்சாரம் ஆகிடாது. முடியலன்னாலும் செய்யறதுக்கு முயற்சிக்கணும். அது மாதிரி பல விதமான கலாச்சாரம் இருக்குது. உடையில கலாச்சாரம், உணவில் கலாச்சாரம், அப்புறமா உணர்வுலேயும் கலாச்சாரம் இருக்குது. கலாச்சாரம்னு சொன்னால் வேஷ்டி இது மாத்திரம் இல்லை. கலாச்சாரங்கிறது ரொம்ப கொஞ்சம் விவரமான விஷயம். அது என்ன சொல்ல, டீப் ரூட்டட், ரொம்ப அடித்தளத்திலேருந்து வர வேண்டிய விஷயம் அது. அப்படிப்பட்ட கலாச்சாரம் உடைய ஊர் இது. கலாச்சாரம்னு சொன்னால் அது இதோடு நிறுத்துன்ற ஏதோ எப்படி இருக்கிறதாங்கிறதோடு நிறுத்திக்கிற சமாச்சாரம் இல்லை. அது பல விஷயமா இருக்கிறதுல அப்படிப்பட்ட பாரம்பரியம் இருக்கக்கூடிய ஊர் இந்த பாரத தேசம். அதனால் முதல்ல வரலாறை தெரிஞ்சுக்கணும். வரலாறு தெரிஞ்சதால் தான் அது வரலாறை நம்ம எந்த அளவுக்கு பண்ண முடியும், பண்ண முடியாது, எதுக்கு முயற்சிக்கணுங்கிறது ஒரு தெரியும். அதில் இந்த நாம சங்கீர்த்தனங்கிறது முக்கியமான ஒரு விஷயம், கலியுகத்தில் முக்கியமான விஷயம். இதை ரொம்ப ஸ்ரத்தையாக ஒவ்வொரு கிராமத்துலேயும் பண்ணிட்டு வந்துட்டுருக்கா. உஞ்சவருத்தி பண்ணி, அதுக்காக உஞ்சவருத்தின்னு சொன்னேன், உஞ்சவருத்தி பண்ணி பிரதட்சணம், கிராம பிரதட்சணம் பண்ணி, ஒவ்வொருத்தராத்துலேயும் இந்த சொல்கிறாள இப்படி வர்ணனை எல்லாம் சொல்கிறாள், இப்படிலாம் வர அப்படின்னு சொல்லிட்டோம் இதில் பாட்டில். அது மாதிரி இந்த அலங்காரம் அதெல்லாம் இப்படி வரும்போது, பாகவதாலாம் வரும்பொழுது அவள் வந்து அக்ஷதையை கொடுத்தோ, கொஞ்சம் அக்ஷதையை அவருக்கு மறுபடியும் கொடுத்தோ, நம்ம பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி, இது மாதிரி ஒரு பக்தியை ஒவ்வொரு கிராமத்துலேயுமா பண்ணிட்டு வந்திருக்கா. இன்றைக்கி கிராமங்கள்லாம் மாறி இங்கே பாலாறு, காவேரி, தாமிரபரணி எல்லாம் இங்கே வந்தாச்சு, சென்னைக்கு வந்தாச்சு. அதனால் இந்த ஊரில் இங்கே என்ன முடியுமோ, கபாலீஸ்வரர் மாட வீதியில் என்ன முடியுமோ, மற்ற ஊரில் என்ன முடியுமோ அதை எல்லாம் இங்கே பண்ணிட்டுருக்கா. இங்கே இதெல்லாம் மரம், செடி, கொடி எல்லாத்தையும் படத்தில் வரைஞ்சிட்டு ஒரு இங்கே என்ன முடியுமோ அது பண்ணிட்டுருக்காதா. இந்த இதில் இந்த பஜனை சம்பிரதாயங்கிறத ஒரு சில வருஷங்களாக மறுபடியும் பிரபலப்படுத்தி, ஏற்கனவே இருந்த விஷயந்தான், நடுப்பில் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டு கொடுத்தோ,
அதில் இந்த ஹரிதாஸ் சுவாமி மாதிரி இருக்கிறவங்களாம் நிறைய உற்சாகப்படுத்தி சமாச்சாரங்களுக்கெல்லாம் இந்த தென்னாங்கூருக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். நாங்கள் முன்னாடி இந்த கோயில் கட்டுற ஆரம்பத்தில் பெரியவாளோட போயிட்டு வந்தோம். வடநாட்டு சாதுக்கள்லாம் வச்சு ஒரு சம்மேளனம் கூட பண்ணினார், எல்லாரையும் வர சொல்லி அங்கே இதெல்லாம் பண்ணார். காஞ்சிபுரத்துலேயும் வந்து பாடினார். பெரியவாளுடைய 100வது வயசும்போது இன்னமும் ஒரு 100 ஆண்டு வாழ வேண்டும் ஐயா, இது போர் அனைவருக்கும் அருள வேண்டும் அப்படிலாம் சொல்லி இதெல்லாம் பண்ணார். சத்தியாக இருந்தால் நிறைய கௌரவப்படுத்தணும், நிறையவும் கொடுக்கணுங்கிற ஒரு அபிப்பிராயத்தோடு அவளை சபையிலையும் கௌரவப்படுத்தணும், கொடுக்கறதும் நிறைய கொடுக்கணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்தோடு நிறைய செஞ்சுட்டு இருந்தார். காமாட்சி கோவிலுக்கும் நிறைய தெப்போத்சவத்துக்கெல்லாம் நிறைய எல்லாம் பண்ணியிருக்கார். அது மாதிரி கோவிலுக்கும் நிறைய அடிக்கடி வந்துட்டு போய் நிறைய செஞ்சுருக்கார். அதில் எதுக்கு சொல்ல வரேன், நிறைய சங்கீத வித்வான்கள்லாம் இப்போ சொன்னார் ஹார்மோனியத்துக்கு இவர்களுக்கெல்லாம் உற்சாகப்படுத்துகிறோன்ட்டு. அப்புறம் பெரிய பெரிய சங்கீத வித்வான்கள்லாம் பஜனைக்கு வந்து வாசிக்கிறது அப்படிங்கிற மாதிரி உண்மையால் போகிற மாதிரி இருக்கிறவெல்லாம் வந்து ஒரு இது பண்ணி எது சொல்லணும்னா, ஒரு வித்யை ஒரு விஷயம் வளரணுங்கும் போது சில சமயம் விசேஷ ஸ்ரத்தை எடுத்துக்க வேண்டியிருக்கு. விட்டு போயிடுத்துன்னா மறுபடியும் விசேஷ ஸ்ரத்தை எடுத்துக்க வேண்டியிருக்கு. அது வந்து பண ரீதியாகவோ இல்லை மேடை ரீதியாகவோ இல்லை என்ன ஸ்தோத்திரம் பண்ணுற ரீதியாகவோ ஏதோ பல விஷயங்களை எடுத்து சொன்னாதான் விட்டு போன விஷயங்கள் மறுபடியும் ஒரு பிரச்சாரத்துக்கு வர்றதுக்கு சௌரியமாக இருக்குது. அதனால் இப்போ தமிழே அப்படி தான் இருக்கும் போல் இருக்கு. அது மாதிரி தான் இப்போ இது போயின்னு இருக்கு. அதில் இப்போ பேர் வைக்கிறது கூட நாம சங்கீர்த்தனம்னு சொல்கிறவ. இப்போ பேர் வைக்கிறது கூட புதுசு புதுசாக வைக்கிற. இப்போ இந்த வக்கீல் பாஷைகளில் இந்த லாட்டின் இந்த பாஷையில் எப்படி, அந்த பாஷையில் எப்படி, வெளிநாட்டு பாஷையெல்லாம் உபயோகப்படுத்துகிற மாதிரி சவுத் இண்டியன்ஸுக்கு பேரே கூட கொஞ்சம் புது புது பேராக வச்சுட்டு இருக்கா. சிவராமகிருஷ்ணன் போய் பரமேஸ்வரனுங்கிறதெல்லாம் போய் சின்னதாக இருக்கணும், 3 எழுத்துல இருக்கணும், 2 எழுத்துல இருக்கணும்னு சொல்லி அது வந்து அது எங்கேருந்தோ பார்த்து புஸ்தகத்தை பார்த்து அது சம்ஸ்கிருதமானும் தெரியல, அது இங்கிலீஷானும் தெரியல. அது வந்து அதனால் நாம சங்கீர்த்தனங்கிறது இது வரைக்கும் சங்கீர்த்தனம் பண்ணுறதோ இல்லையோ குழந்தைகள் பேர் சுவாமி பேர் வச்சுட்டு இருந்தா அதை பேசும்போதாவது நாராயணான்ட்டு ஞாபகம் வந்துட்டு இருந்தது. இப்போ அடையாளங்கள்லேருந்து ரொம்ப தூரம் போயின்னு இருக்கிறதுனால